வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். பரவாயில்ல. அரசியல் வீடியோ ஒரு 2 நாள் போட்டதுல, இன்னைக்கு ஒரு முடிவு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். நல்ல விஷயம். ஆனா, இந்த ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள இந்த சனியம் படுத்தின பாட பார்த்தீங்களா? அதுவா, இதுவா, அப்படியா, இப்படியா என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்லங்க. இவர் ஆட்சி அமைக்க என்னைய உரிமை கோருங்கன்னு சொல்லி இவர் போய் லெட்டர் குடுக்காம வீட்டிலேயே இருந்திருந்தாருன்னா, அவங்களுடைய அரசியல் சாசனப்படி அதிகமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கக்கூடிய இவரை கூப்பிட்டு தான் அரசாட்சிக்கு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் அரசியல் சாசனம்னு எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பார் போல இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அனுபவம் இப்பவே கிடைக்குது. ஆனா இனிமேதாங்க பெரிய அனுபவத்துக்கு அவர் வர்றார். எத்தனை விதமான சிக்கல்கள் இந்த அரசியல்ல இருக்குங்கிறத பார்க்க போறார். நான் பார்த்தேன். இப்பதான் பார்க்கிறேன். அவர் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் பார்த்தேன். ஒரு பொண்ணெல்லாம் சொல்லுதுங்க, 2500 எங்களுக்கு கொடுக்குறோம் இருக்காரு. அரசு காசை கொடுக்கல, அவர் காசை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப புரிதல் எவ்வளவு இருக்கு இந்த மக்களுக்கு? தப்பு தப்பாவோ ரைட்டாவோ எதையோ புரிஞ்சிருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய நிலையில அவருடைய வாக்குறுதிய சரி செய்யக்கூடிய நிலையில அவர் ஒரு பக்கம் தள்ளுறாரு, நிக்கிறாரு. எவ்வளவு கவர்மெண்ட் கடை வாங்க போதோ என்னமோ ஜிடிபி 27ல கிட்டத்தட்ட 25 வரைக்கும் தான் கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் 2 இருக்குன்றாங்க. பாப்போம் அதெல்லாம் என்ன செஞ்சு என்ன பண்ண போறாங்க. ஏன்னா தமிழக மக்கள் இலவசம் வாங்கி பழகிட்டாங்க. அதை நிப்பாட்ட முடியாது. ஏதோ நடக்குதுன்னு வைங்க. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய உதிரி கட்சிகளுடைய தயவுலதான் மெஜாரிட்டி வருது. அவருக்கு தனி மெஜாரிட்டி இல்ல. இந்த மாதிரியான அமைப்புல நிறைய பேர் கட்சி நடத்தி சென்ட்ரல் கவர்மெண்டே அப்படிதான் நடக்குது. பார்ப்போம் இவர் எந்த அளவுக்கு இவரை விடுறாங்க, எந்த அளவுக்கு இவரை நெருக்கல் நிறைய இருக்கும். இந்த பக்கம் ஒரு கட்சி, இந்த பக்கம் ஒரு கட்சி, ரெண்டுமே பழமையா 60 வருடம் தமிழகத்தை ஆண்ட கட்சி முன்னாடி இவர் போய் உட்கார்றார், சிறு குழந்தை மாதிரி. அப்போ நிறைய நிலைப்பாடுகள், அரசியல் நிலைப்பாடுகள், எந்த அளவுக்கு இவரை தாங்கி புடிச்சு கொண்டு போறாரு அப்படிங்கிறது ஒண்ணும். ஒரு கட்டத்துல எல்லாம் தாங்க முடியாம ரிசைன் பண்ணிட்டு கூட போகக்கூடிய அடிப்படையில எல்லாம் அவங்களுடைய அரசியல் டார்ச்சர்ஸ் வரும். எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப அற்புதமான விஷயத்துல சிக்கிக்கிட்டாங்க. நிறைய செலவுகள் இருக்கு, நிறைய வருமானங்கள் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. எல்லாத்தையுமே இவர் தாங்கி பிடிச்சி ஓடுறதுக்கு நம்ம வழக்கம் போல நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கொள்கைகள்ல தானே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். வழக்கம் போல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நடத்ததானே செய்வாங்க. என்னென்ன நடத்துறாங்க, எப்படி எல்லாம் இருக்கும், நாம எப்படி இதுக்குள்ள வந்தோம், இந்த முள்ளு படுக்கையில எந்த அளவுக்கு இந்த முதலமைச்சர்கள்லாம் படுத்து எந்திரிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் இனிமேதான் அவருடைய நெருக்கம், நான் அடிக்கடி சொல்றேன் இல்லைங்களா, இந்த நெருக்கடியாவது வருது. அவர் ஜாதகத்தை நம்ம எல்லாம் பார்க்கல. ஏன்னா அவர் ஜாதகம் நமக்கு உண்மையில நமக்கு யாரும் கொடுக்கலைங்க. நாம இந்த பொதுவுல இருக்கிற ஜாதகத்தை எடுத்து பார்க்கறது என் பழக்கமே கிடையாதுங்க. பட் இவருடைய ஜாதகம் ஒண்ணுதான் இந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்குமே வந்து சேர்ந்திருக்கு. எல்லாருமே அதிர்ஷ்டவான்கள் தான். புதுசா இருந்தாலும் பழைய ஆள்களாக இருந்தாலும் அதிர்ஷ்டவான்கள் தான். நல்லபடியாக வரட்டும், நம்மளுடைய தமிழகத்தை நல்லபடியா காப்பாற்றட்டும். உண்மையிலே முதலமைச்சர் ஆகிறார். அந்த வகையில ஒரு வகையில தன்மை இது எந்த அளவுக்கு எவ்வளவு நாளைக்கு இது கூட்டிட்டு போகுது, எவ்வளவு நாளைக்கு இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா சேர்ந்த கட்சி எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. சிபிஎம், சிபிஐ, இவங்க பேர் என்ன, இன்னும் வரக்கூடியவங்க எல்லாருமே ஒரு டைப் ஆஃப் நேர்மையான குரூப் மைண்ட் லெவல்ல. அதனால அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்பவே சொல்லிட்டு அப்பவே கலந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களுடைய பாலிசி. அவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. நம்ம தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பார்த்திருப்போமே இந்தியாவுல. நிறைய இடங்கள்ல நிறைய இப்படி இப்பவும் அப்படியே தானே போய்கிட்டு இருக்காங்க. அதனால அது ஆட்சி அமைக்கிட்ட அவரு விஜய் சாரும் அப்படியே நின்றுகிட்டார். எப்படி நான் இவங்க கிட்ட இருந்துதான் எடுப்பேன் அப்படிங்கிறார். உண்மையிலே தீய சக்தின்னு சொன்னது அவங்க டிஎம்கே கூட்டணியே தான். அதே தீய சக்திகிட்ட இருந்துதான் இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உயிர் வாங்குறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க.
மாற்றம் நடந்திருக்கு பாருங்க. தீய சக்தியால் வெற்றி கண்டவங்க தான் அந்த காங்கிரஸ்காரங்க, இவங்க எல்லாருமே. அவங்க ஓட்டு இருந்தாலும் தீய சக்திகள் ஓட்டும் அங்க விழுந்திருக்கும். அந்த தீய சக்திகளுடைய ஓட்டை வாங்கினவங்க நிக்கிறக்கூடிய எம்எல்ஏ தயவுல தான் இவர் ஆட்சிக்கு வர. எனவே அரசியல்ல ஒன்றை புரிஞ்சுக்கங்க. இந்த வேடிக்கையாக பேசுவது, அப்படி இப்படி எல்லாம் பேசுவதெல்லாம் கிடையாது. திமுக 5 வருஷம் ஆட்சி ஆண்டுச்சு. என்ன இங்க பிரச்சனையாச்சு? அவங்க எல்லாம் பேசுறாங்க, பெண்கள் நடமாட முடியவில்லை. அவர் ஜெயிச்ச அன்னைக்கே அவர்களுடைய வட்ட செயலாளர் ஒரு பெண்ணை பிடிச்சி போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மாதிரி நிறைய வருங்க. இதுக்கெல்லாம் தலைவர்களை சொல்ல வேண்டியதில்லை. இனிமே சொல்லுவாங்க, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி மேல என்னென்ன தவறுகளை நாம சொல்லக்கூடாதுன்னா இவர் நீ ஆட்சி பண்ணும் போது இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். அதே எப்படி மனிதங்க செய்யக்கூடிய குற்றத்தை எல்லாம் கொண்டாந்து அரசு மேல திணிச்சு அரசு ஓரளவு பாதுகாத்துச்சு, அவ்வளவுதான். அந்த வகையில நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்ப கூட நேக்கா முந்தானாலும் உங்க ஹைகோர்ட் சொல்லுது பாருங்க. அதாவது இந்த மது ஒழிப்பு அந்த கொள்கையில அவங்க சிறப்பா இருந்தாங்க, கண்டிஷனா இருந்தாங்க, பாராட்டணும்னு சொல்லி அவங்க ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா அது கூட பேப்பர்ல வந்துச்சு. இதெல்லாம் பாக்குறோம். எனக்கு ஏன் இப்ப எல்லாம் அரசியல் பேசுறதுக்கு வந்தா வயதுக்கு வந்தாச்சு, 65 வயசு வந்தாச்சு. அரசியலை புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன சொல்ல போறோம்? யார் வந்தாலும் வாழ்க்கைதான். நமக்கு ஒண்ணும் கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பட் நம்ம சித்தாந்தங்கள் இருக்கு. சித்தாந்தவாதிகளும் உள்ள ஆதரவு தர்றோம்ன்றாங்க. எங்க தராம போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள அச்சமாகி இருந்தது. அவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவருடைய கொள்கைப்பாடுல மதசார்பற்ற அமைப்புலதான் இருப்பார் போல தெரியுது. நல்லது நல்லது நடக்கட்டும் தமிழகத்துக்கு. யாரு வந்தா என்ன? அவங்க சுமக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் சுமையினுடைய தன்மை. நம்ம நல்லா இருப்போம், நல்லாவே வாழ்வோம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.